இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி பலருடைய வாழ்க்கையை உயர்த்திருக்குது. 2025 வருஷத்தில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் எங்களை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் வளாகத்துலேயோ இல்லை மார்க்கெட்லேயோ இல்லை ட்ரெயினில் பிரயாணம் படும்போது மற்ற இடத்துல எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு ஹோட்டல்லையோ அந்த மாதிரி எதிர்பாராத ஜனங்கள் சந்தித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் இந்த நாட்களில் நீங்கள் பேசின வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. நேற்று தினத்தில் இன்னொரு பாஸ்டர் பேசினாங்க, இன்னொரு நாள் இன்னொரு தம்பி பேசினார், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கலங்கியிருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் துக்கத்துக்கு மேலே துக்கம், எங்கள் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு மேலே போராட்டம், அப்படி எங்கள் வாழ்க்கை காணப்பட்டுச்சு. இன்றைக்கி இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து நின்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. உங்களுக்கு ஒவ்வொரு ஊழியக்காருடைய பேருக்கு கீழே அவங்களுடைய ஃபோன் நம்பர் போடுகிறது. அதுக்கு பிற்பாடு கிரேஸ் தொலைக்காட்சியுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு, வியாதிப்பட்டு இருக்கிற தேவைகளுக்காக அப்படி ஒரு சூழ்நிலை ஜபிக்கணும்னா அவங்க கீழ்கண்ட எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக எந்த நேரமும் ஜபிப்பதற்கு ஊழியக்காரருங்க, அன்பு சகோதரிங்க, சகோதரருங்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனால் எந்த விதமான யோசனைகளோ சந்தேகமோ கிடையவே கிடையாது. கர்த்தர் இந்த ஊழியங்கள் உங்களுக்காக வச்சிருக்கிறது. இது ஜபம் பண்ணுவதற்கும் இந்த கடைசி காலத்தில் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கணும், ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் மாறணும்னு சொல்லி பிரத்யேகமான செய்திகளாக ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பின் செய்தியாக இட்டர்னல் லைஃப்னு சொல்லி நித்திய வாழ்க்கைன்னு சொல்லி அருமையான எவாஞ்சலிஸ்ட் பால் பில்லிகிராம் ஐயா அவங்க இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிறுவனர் அவங்க அநேக வார்த்தைகளை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வெளிப்படுத்துகிறாங்க. பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து நீங்களும் கவனத்தோடு கூட பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து ஜபிக்கன்னு நான் யோசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நான் இப்படி உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். புட் யுவர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன் காட் அண்ட் யூ வில் பி பிளெஸ்ட். உங்கள் நம்பிக்கையையும் உங்களுடைய விசுவாசத்தையும் தேவன் மேலே வைப்பீர்கள்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகினால இந்த நாளில் யாரை நாம் நம்பி இருக்கிறோம்? whom we have trusted, whom we are believing, on who we have a confidence. இது 3 காரியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. யாரை நம்புகிறோம், யாரை விசுவாசிக்கிறோம், யார் மேலே நம்ம நம்பிக்கையான ஒரு காரியத்தை வைக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் பாருங்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். புட் யுவர் ட்ரஸ்ட் ஆன் காட், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஆன் பி காட், பிலீவ் இன் காட் அண்ட் யூ வில் பி பிளெஸ்ட். தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், தேவனை நம்புவீர்களானால், தேவனை சார்ந்திருப்பீர்களானால், அவர் மேலே நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஊவர் யூ மேபி யாராக இருக்கட்டும், அந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை நான் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன், அப்படி ஃபோனை நான் ஸ்லைட் பண்ணேன், அப்போது இந்த வார்த்தை யாரோ பேசின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த வார்த்தையை கவனிக்கிறேன் அப்படி நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த கால நேரத்தில் உனக்காகத்தான் அந்த வார்த்தை. அருமையான தங்கச்சி, தம்பி, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இலவசம். அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அந்த ஆசீர்வாதம் உன்னதமான இடத்துல இருந்து வருது. அதை ஏன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் தயங்க கொண்டிருக்கிறோம்? ஏன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்னடைவாக இருக்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேற எதையோ நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமே? உலக காரியத்தை தேடுறோம். உலகத்தின் ஆசா பாசங்க, உலகத்தில் சினிமாங்க, உலகத்தில் சீரியலுங்க, உலகத்தில் களியாட்டங்கள், உலகத்தில் கெட்ட நண்பர்கள், இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்ம தேடும் போது நம்ம ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையா இருக்கிறோம். அதற்கு மாறாய் தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவனை சார்ந்து அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு உன்னதமான, நீ இதுவரைக்கும் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில தந்தருளுகிறவராக இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் ஒரு மனுஷன் நிற்க முடியாது.
நோ மேன் கேன் ஸ்டாண்ட் எகென்ஸ்ட் காட்ஸ் பிளெஸிங்ஸ். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா எந்த விதத்திலேயாவது உன்னை ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். அதுதான் அவருடைய திட்டம். அதற்கு ஒரு காரியத்தை நீ செய்யணும். யூ ஹாவ் டு பிலீவ் இன் ஹிம். யுவர் கான்ஃபிடென்ட் டோட்டலி ஷுட் இன் ஹிம். அவர் மேலே தான் உன் நம்பிக்கை இருக்கணும். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஹிம் ஆல் யுவர் ஹார்ட். உன் இருதயபூர்வமாய் நீ தேவனை நீ நம்பிக்கையாய் வைப்பேயானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை தருவார். எத்தனை பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பிஸ்னஸுங்க ஆசீர்வதிக்கப்பட்டு, எத்தனை ஸ்போர்ட்ஸ் மேன் விமென்ஸுங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை வேலை செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்? தேவனை முற்றிலுமாய் சார்ந்திருக்கிறபடினால, தேவனுடைய ஆலயத்திற்கு போகாம, தேவனை தேடாம, தேவ சமூகத்துக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் ஒரு காலம் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆண்டுடைய வசனத்தை வாசிக்காம, ஆண்டோட சமூகத்தில் ஜபிக்காம ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வாதம் இருக்கும் தான், அதில் திருப்திகாரம் இருக்காது. ஒருவேளை நான் ஆசீர்வாதமாக இருக்கிறத போல இருக்கும், ஆனால் அதில் மேன்மை இருக்காது, அதில் திருப்திகாரம் இருக்காது, அதில் முழுமை இருக்காது. அதனால இந்த வருஷத்தில் ஆண்டவரை முற்றிலுமாய் நம்பிருங்க. கீப் யுவர் ட்ரஸ்ட் இன் காட், கீப் யுவர் பிலீஃப் இன் காட், கீப் யுவர் கான்ஃபிடென்ட் ஆன் ஹிம். டெஃபினெட்லி யூ வில் பி பிளஸ்ட். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு அன்றி யோவான் 17:7 பிரகாரமாய் இந்த பிள்ளைங்க உண்மையே நம்பி இருக்கட்டும்ப்பா, உங்களையே சார்ந்திருக்கட்டும், நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் அப்படி போல ஆண்டவரே மேன்மையும், ஆண்டவரே தயவையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் தந்தரளி கர்த்தர் நீர் பல விதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.